ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பாக்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரேக் ஆகிட்டு இந்த லைனை டச் பண்ணுற வரைக்கும் உங்கள் டார்கெட் இருக்கும், இது கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒரு அட்வான்ஸான லெவல். ஸோ ஒன்ஸ் ஈக்குவல் லோ வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா போகவே போகாது, 97 ரூபா இல்லை 98 ரூபால யூட்டர்ன் அடிச்சிடும் மறுபடியும். இதெல்லாம் நான் படிக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனால் நான் சார்ட்குள்ளே போனதுக்கப்புறம் லைக் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, எஸ் எக்ஸாக்ட்லி திஸ் வீடியோ ஃபார் யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? கிளாஸ் ரூம் பைபர் தான். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஃபார் 15,000 சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஹாப்பி அட்வான்ஸ் தீபாவளி டு எவ்ரி ஒன். இந்த வீடியோ நீங்கள் தீபாவளிக்கு அப்புறம் பார்க்கலாம், இல்லை அதுக்கு முன்னாடி பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ட்ரேடிங் வீடியோ பார்ட் 3. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 பார்ட் போட்டுட்டேன். ஸோ மறக்காமல் அதை போய் பார்த்துருங்க பார்க்காதவங்க. ஸோ இப்போதைக்கு இந்த 2 பார்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா 3rd பார்ட், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? வாட் இஸ் மார்க்கெட், வாட் இஸ் ட்ரேடிங், வாட் இஸ் கேண்டில் ஸ்டிக், வாட் இஸ் டெக்னிக்கல் ஆன்சர்ஸ். ஸோ இது போல் நிறையா படிச்சிருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா சூப்பர் இருக்கிற நோட்ஸ் எல்லாம் இருக்கும் உங்ககிட்ட, ஸோ அதை எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டில் நம்ம அட்வான்ஸ்டு ட்ரேடிங் கான்செப்ட் அது பார்ப்போம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி அந்த சார்ட்டை அனலைஸ் பண்ணுவார், நீங்கள் சார்ட் அனலைஸ் பண்ண கற்றுக்க போகிறீங்க. அட்வான்ஸ் கான்செப்ட் சொல்லி தர போகிறீங்களா? ஸோ ஓகே, அட்வான்ஸ் கான்செப்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸோ ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபாரெக்ஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா அந்த கான்செப்ட் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் தான் இருக்கேனே உங்களுக்கு ஈஸியாக சொல்லித்தரேன். ஸோ அதுக்கு மேலே என்ன வேணும் உங்களுக்கு? ஸோ அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இதில் இருக்கிறனால தான் இந்த வீடியோட பேர் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன்டு அட்வான்ஸ் லெவல். அட்வான்ஸாக நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் பண்ணுறது, அட்வான்ஸான கோர்ஸ் படிக்கிறது. ஸோ அதனால தான் இந்த வீடியோட பேர் பார்த்தீங்கன்னா கெட்டிங் இன்டு அட்வான்ஸ் லெவல், ஓகேங்களா? ஸோ ஓகே, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் நான் படிக்கிறேன், எனக்கு புரியுது. ஆனால் நான் சார்ட்குள்ளே போனதுக்கப்புறம் லைக் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னா, எஸ் எக்ஸாக்ட்லி திஸ் வீடியோ ஃபார் யூ. எக்ஸாக்டாக நீங்கள் சார்ட் அனாலிசிஸ் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பர். அண்ட் இது வரைக்கும் நான் ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் சொல்லி கொடுத்துருப்பேன், பேப்பர் ட்ரேடிங் சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த 10 நாளில் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா சூப்பர், நீங்கள் ரொம்பவே சீரியஸாக இருக்கீங்க. யூ கேன் பிகம் ட்ரேடர். பட் நீங்கள் பண்ணலை அப்படின்னா இட்ஸ் ஓகே. இந்த வீடியோவில் நீங்கள் பண்ண போகிறீங்க அண்ட் எக்ஸாக்டாக சார்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன டாஸ்க் நான் தர போகிறேன். ஸோ அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் சீரியஸாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா தேங்க்யூ, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஒன்ஸ் அகெயின். ஸோ நம்ம சார்ட்குள்ளே போயிடலாம். ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி சார்ட் அனாலிசிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்கிட்ட நிறைய பேர் கேட்குறது என்னன்னா, இது போல் நான் சார்ட்குள்ளே வந்ததுக்கப்புறம் எப்படி எனக்கு அனலைஸ் பண்ணுறேன்னு தெரில. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் எப்படி அனலைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா 1 minute இருக்கும், 3 minute இருக்கும், 5 minute இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் 5 minutes கேண்டலுக்குள்ளே போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் 5 minutesக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கேண்டல்ஸ் எல்லாமே சின்னதாக ஆகிடுச்சு, நிறைய ஆகிடுச்சு. ஸோ 5 minutes என்னென்னலாம் நடந்திருக்கோ ஸோ அதெல்லாம் இங்கே காட்டும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நான் ஈஸியாக ஒன்று சொல்லித்தரேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஸோ போன பார்ட்டில் உங்களுக்கு நான் சொல்லி தந்திருப்பேன் எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எந்த டைப் ஆஃப் ட்ரேடிங்கை நீங்கள் செலக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரேமும் செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஸ்விங் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி அசியூம் பண்ணுறேன். ஸோ ஸ்விங் ட்ரேடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 minutes அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. 5 minutesல என்ட்ரி தான் எடுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரு ட்ரேடர் எப்படி அனலைஸ் பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீக்லி டைம் ஃப்ரேம்குள்ளே போய்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீக்கில் என்ன நடந்திருக்கோ அதை நீங்கள் பார்க்கணும். ஃபஸ்ட்டு லாங் டைம் ஃப்ரேம் தான் முக்கியம். லாங் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி ஸ்விங் ட்ரேடர் கன்ஃபார்மாக பார்க்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களால் என்ட்ரி எடுக்க முடியும், ஓகேங்களா? ஸோ லாங் டைம் ஃப்ரேமில் இது போல் நீங்கள் சார்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. என் கூடவே நீங்கள் உங்கள் லேப்டாப் ஓப்பன் பண்ணி இந்த வீடியோ சைடில் வச்சு கற்றுக்கிட்டிங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இது போல் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஸோ இது போல் உங்களுக்கு தெரியுதா பெருசாக, ஓகேங்களா? ஓகேவா, சூப்பர். ரொம்பவே சிம்பிள். இந்த இடத்துல ஒரு ப்ரஷ் டூல் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க. ஸோ சார்ட் மேலே பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் ட்ரா பண்ணுங்கள். ஒரு வாட்டி ட்ரா பண்ணி பாருங்கள். கரெக்டாக அந்த இடத்துல அந்த கேண்டில்ஸ் எல்லாம் எங்கே போதோ ஸோ அந்த மாதிரி இடத்துல அதை ட்ரா பண்ணுங்கள். ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும் லைக் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ட்ரா பண்ணிடுறேன். ட்ரா பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த ட்ராயிங்கை லைட்டாக மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ உங்களால் ஒரு ட்ரெண்டு ஓரளவு லைக் ஒரு ட்ராயிங்கில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குது? ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மேலே வந்திருக்கு 2024, அதாவது போன வருஷம் ஸ்டார்டிங் மார்ச் வரைக்கும் மேலே வந்திருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேருந்து அது லைக் கீழே தான் வந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரியுதா? அதாவது ரொம்ப சிம்பிளாக பாருங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ 2024 மார்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் மேலே வந்துட்டு இருந்தது, ஓகேங்களா? ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ 2024 மார்ச் பிப்ரவரி வரைக்கும் மேலே வந்துட்டு இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெவல், இந்த ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா?
ஸோ இந்த லெவலுக்கு அது வரவே இல்லை, மறுபடியும் அது வரவே இல்லை. ஸோ அதோட மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னு அர்த்தம். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 800 ரூபா கிட்ட வந்த ஸ்டாக்கு அதுக்கப்புறம் அந்த 800 ரூபா கிட்ட வரவே இல்லை. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டிராயிங் என்ன ரீப்ரசன்ட் பண்ணுது பாருங்க, கீழே வந்தது லைட்டாக மேலே போயிடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கீழே வந்ததை விட மறுபடியும் கீழே வந்துடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் அதை விட இன்னும் கீழே வந்துடுச்சு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லைட்டாக மேலே வந்து சைடில் போயிட்டுருக்கு. ஓகேங்களா, டிராயிங்கில் நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டிராயிங்கில் ஓரளவு புரியும்னு சொல்லிட்டு. ஆனால் டெக்னிக்கல் டேர்ம்ஸில் இதை நான் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன், அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனில் ட்ரெண்ட் லைன் இருக்கும், அதை எடுத்துக்கணும். ஸோ ட்ரெண்ட் லைன் எடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா இந்த 3 டாட்ஸை கனெக்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு வாட்டி டச் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல ஒரு வாட்டி டச் பண்ணியிருக்கு, அண்ட் இந்த இடத்துல ஒரு வாட்டி டச் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு ஒரு சிம்பிள். ஸோ இன்னொரு வாட்டி மேலே வந்தது அப்படின்னா, ஸோ இந்த லைன் கிட்ட வரைக்கும் வரலாம், இந்த லைன்லேருந்து பிரேக் பண்ணி மேலே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஸ்டாக் இருக்குது, ஸோ இந்த இடத்துல இது மேலே வரலாம், இது பிரேக் பண்ணிட்டு மேலே போகலாம், இல்லை பிரேக் பண்ணாமல் மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணி கீழே போகலாம். ஸோ எனிதிங் கேன் ஹேப்பன், we can just predict the market. ஸோ நான் இப்போ உங்களுக்கு டிராயிங்கில் சொல்லி கொடுத்துருப்பேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ரொம்பவே பிகினராக இருந்தீங்கன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு மேலே நீங்கள் கோட் பண்ணிவிட்டு அண்ட் அதை லைட்டாக வச்சு ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணலாம், இப்போ என்ன ட்ரெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஆஸ் அ டெக்னிக்கல் ட்ரேடர் எப்படி நான் அனாலிசிஸ் பண்ணுறேன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க. 1 வீக் டைம் ஃப்ரேமில் வருவேன். ஓவரால் லாங் டேர்ம் சார்ட், அதாவது ஒரு வருஷத்தில் என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா கீழே போயிருக்கு, தெரியுதா உங்களுக்கு, கீழே வந்திருக்கு, கண்டினியூஸாக கீழே வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ட்ரெண்டில் என்ன ட்ரா பண்ணுவேன். ஸோ கீழேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டில் எடுத்துட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எவ்வளோ கீழே வருதோ ஸோ அந்த இடத்துலேருந்து சின்ன இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்திருக்கு, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா டவுன்வோர்ட்ஸ் சேனல்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேனலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டு இருக்கு லாங் டேர்மில். ஓகேங்களா, ஸோ லாங் டேர்மில் இது கீழே வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. ஸோ இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ 1 வீக் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்லி எழுதிக்கணும். ஓகேங்களா, டவுன் ட்ரெண்ட், இதை நான் ரொம்பவே ப்ரீஃபாக சொல்லித்தரேன் உங்களுக்கு நல்லா புரியணும்னு சொல்லிட்டு. இப்போ 1 வீக்கில் டவுன் ட்ரெண்ட்னு எழுதியாச்சுங்க. ஓகேங்களா, இப்போ 1 டேக்குள்ளே போகணும், அதாவது ஒரு ஸ்டெப்பு கம்மி வரணும். நம்ம இப்போ 1 வீக் சார்ட்டில் என்ன ட்ரெண்டுன்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. இப்போ 1 டே சார்ட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த டிராயிங்கை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சம் ப்ரொஃபஷனலிசமாக இருக்கட்டும். ஓகேங்களா, லைட்டாக ஜூம் இன் பண்ணி உள்ளே போய்க்கலாம். ஸோ ஜூம் இன் பண்ணிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த் டைம் ஃப்ரேம்குள்ளே இது வந்துடும். ஓகேங்களா, ஸோ 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா வருஷக்கணக்கில் உள்ள சார்ட்ஸ்லாம் காட்டும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் நடக்குதுன்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பாருங்களேன், ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் ஒரு 3 மாதமாக இருக்குது. லைக் ஜூலைலேருந்து இப்போ அக்டோபர் 15 வரைக்கும் ஒரே ஒரு சின்ன ஜோனுக்குள்ளே தான் மேலே கீழே போயிட்டுருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகுதுன்னு சொல்லி தெரியாத மாதிரி இருக்குது. ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா எய்தர் நீங்கள் இந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது, இல்லைன்னா பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி டைமில் இதை நீங்கள் எடுக்கிறது நல்லது. ஸோ இந்த இடத்துல நான் இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ 410லேருந்து 320, ஸோ இதுக்குள்ளே தான் ஒரு 3 மாதமாக இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. உங்களுக்கு தெரியுதா, லைக் மேலேயும் போல கீழேயும் போல, அதாவது ஸ்விங் ட்ரேட்ல இது மேலேயும் போல கீழேயும் போல. அதே நீங்கள் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்குள்ளே சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் ட்ரேட் எடுக்கலாம், இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம், இந்த இடத்துல ட்ரேட் எடுக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல 1 டே டைம் ஃப்ரேம்குள்ளே கன்சாலிடேஷன் சொல்லி எழுதிக்கலாம். அண்ட் இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம்குள்ளே என்ட்ரி எடுக்க முடியுமா, என்ட்ரி எடுக்கிற முடிகிற மாதிரி இருந்ததுன்னா எந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் மேலே வரலாம். ஸோ மேலே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல கன்சாலிடேஷன் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை பாக்ஸ்ன்னு சொல்லி எழுதிக்கலாம். ஸோ பாக்ஸ்னால் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1 ஹவருக்குள்ளே போகணும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்விங் ட்ரேடிங்க்கு நீங்கள் எப்படி சார்ட் அனலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ ஈஸியாக கற்றுக்கோங்க. ஸோ ஸ்விங் ட்ரேடுன்னு சொல்லி எழுதிட்டேன், என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 1 ஹவருக்குள்ளே போகலாம். ஓகேங்க, இப்போ நம்ம 1 ஹவருக்குள்ளே வந்தாச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 வீக்கில் டவுன் ட்ரெண்ட் இருக்குது, 1 ஹவரில் பாக்ஸ் கன்சாலிடேஷன் இருக்குது. இப்போ 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம லைட்டாக ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தோன்னா
உங்களுக்கு கிளியர் சார்ட் தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் லிக்விடிட்டி அர்ன் பண்ணியிருக்கு. ஸோ லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி இப்போ நான் வர மினிட்ஸில் சொல்கிறேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைக் நான் மேலே போகிற மாதிரி போய் ட்ராப் பண்ணிவிட்டு மறுபடியும் கீழே வந்து இப்போ மறுபடியும் இந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் என்னால் இந்த இடத்துல என்ன பார்க்க முடியுதுன்னு சொல்லிடுறேன். ஸோ 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட் ஆஃப் த டைம் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி இந்த லைனை டச் பண்ணியிருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4வது வாட்டி இந்த இடத்துல இப்போ டச் பண்ண வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த சார்ட் இருக்குது. ஸோ நான் ப்ரெஸ் வச்சு உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல இந்த சார்ட் இருக்குது. ஓகேங்களா, ஒன்று இந்த ஸ்டாக்கு இந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணி இந்த சார்ட்டை டச் பண்ணலாம், இல்லை அப்படின்னா இதை கீழே போகலாம். இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி கீழே போகலாம். இந்த 2 பாசிபிள் வே தான் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆஸ் அ ஸ்விங் ட்ரேடர் நான் என்ன பண்ணணும், அதாவது ஆஸ் அ பிகினர் ஸ்விங் ட்ரேடராக நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாக்ஸ் எப்போ பிரேக் பண்ணுதோ எய்தர் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த பாக்ஸ் பிரேக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பிரேக் ஆகிட்டு இந்த லைனை டச் பண்ணுற வரைக்கும் உங்கள் டார்கெட் இருக்கும், இது கீழே ஸ்டாப் லாஸ் இருக்கும். இல்லை அப்படின்னா இந்த பாக்ஸ் கீழே வந்து இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் எடுக்கும் பார்த்தீங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லைன் கிட்டே வெயிட் பண்ணலாம். இந்த மேலே நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா லைட்டாக ரிஸ்க் அதிகமாக தர மாதிரி இருக்கும், ரிஸ்கியான பெட்டாக இருக்கும். ஸோ கீழே நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஸோ ரிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். ஸோ இதுதான் என்னுடைய பிளான். ஆஸ் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் நான் இப்படி தான் ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணுவேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்குள்ள என்ட்ரி எய்தர் பாக்ஸ் பிரேக் அப்படின்னு எழுதிக்கலாம், இல்லை அப்படின்னா பாக்ஸ் பாட்டம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக உங்கள் முன்னாடியே நான் அனலைஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது நோட்ஸில் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா எழுதிக்கோங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஒரு சார்ட் அனாலிசிஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக் பார்க்கணும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 டே பார்க்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் பார்க்கணும். இது 3 பார்த்ததுக்கப்புறம் வேணும்னா நீங்கள் 15 மினிட்ஸில் என்ட்ரி அண்ட் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு பார்த்தீங்கன்னா லைக் கொஞ்சம் சின்னதாக பார்த்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் 1 டே அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 வீக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கேண்டலில் நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ராடேனா என்ன, ஸ்விங் ட்ரேடிங்னா என்னன்னு சொல்லி போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதை நீங்கள் பார்த்துருங்க. நான் ஸ்டார்டிங்லேயே அதுக்கு தான் உங்களை பார்த்துட்டு வர சொன்னேன். ஸோ நோட்ஸ் எழுதிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் நோட்ஸ் எழுதுனதுக்கப்புறம் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம். ஓகே, ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ரியலி வாண்ட் டு சே சம்திங். நீங்கள் என் சேனல் 6 மாதமாக பார்த்துட்ருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் இதை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சூப்பர் ப்ரோ, கங்க்ராச்சுலேஷன். நான் என்ன சொல்கிறதுனே தெரில. எனக்கு நல்லா தெரியும், எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். எக்ஸாக்டாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது லைக் ஓரளவு நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்துறீங்க. ஆனால் இப்போது ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும் ட்ரேடிங்கை பற்றி. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொல்லி ஓரளவு உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிருக்கும். தேங்க்யூ. அதுதான் என்னுடைய மெயின் மோட்டிவ். இந்த சேனல் ஓப்பன் பண்ணதுக்கு மெயின் மோட்டிவே எனக்கு தெரிஞ்சதை நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக சொல்லி தரணும். ஏன்னா நிறைய பேர் கோர்ஸ் வித்துட்டு இருக்காங்கல்ல, நானும் அதை பண்ணேன்னா என்ன எதை வச்சு செப்பரேட் பண்ணுறது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நான் போன வீடியோவில் கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லி. 80 to 90% ஆஃப் பீப்புள் நீங்கள் சொல்லித்தரது ரொம்பவே சூப்பராக இருக்குது, சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. அது எனக்கே இப்போ தான் ஒரு மாதிரி ரியலைஸ் ஆகுது, ஆமாப்பா நான் உண்மையிலேயே நல்லா தான் சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ. இன்னும் ஒரு வாட்டி எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த வீடியோ, அதாவது இந்த கோர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம சேனலில் எந்த மாதிரி வீடியோ நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வ்ளாகும் போட்டுட்ருக்கேன்ல, ஸோ அதில் நீங்கள் என்ன நல்லா எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேருது. ஸோ ப்ளீஸ் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு, அண்ட் சேனலை எவ்வளோ நாளாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன கண்டென்ட்லாம் வேணும். நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸையும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ வெரி 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 ஹாப்பி ஃபார் தட். அண்ட் நவ் இட்ஸ் டைம் டு கெட் பேக் இன் டு டீச்சிங். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னா என்னன்னு சொல்லி பார்க்க போகிறோம், ஒரு அட்வான்ஸான லெவல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க, இல்லை இப்போ இந்த வீடியோக்கு அப்புறம் பண்ண போகிறீங்க அப்படின்னா சூப்பர். நீங்கள் லேர்னிங்கில் ஒரு அட்வான்ஸ் லெவலுக்கு வந்துட்டீங்க. ட்ரேடிங்கில் ஒரு அட்வான்ஸ் லெவல் வேறு, ஆனால் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் லேர்னிங்கில் நம்ம அட்வான்ஸ் லெவல் போகிறது வேறு. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக்கெல்லாம் ஓரளவு தெரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம அட்வான்ஸ் லெவலாக படிக்க போகிறோம், தட் இஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்ட். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேர் வேல்யூ கேப், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், லிக்விடிட்டி. ஸோ இது போல் நிறையா இருக்குது. ஃபாரெக்ஸில் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்யூ. என்னால் நம்பவே முடியல, இந்த அளவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் கூட பார்க்கல. சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும், நான் இந்த அளவுக்கு பண்ணுவீங்கன்னு தெரியாது. தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் பிகின் திஸ் வீடியோ ஃபர்தர் மோர்.
இப்போ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக நம்ம 3 டாபிக் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எம்சின்னு சொல்லி நான் எழுதிக்கிறேன் ஷார்ட் ஃபார்மில். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். ஓகேங்களா? ஸோ இது 3 தான் இன்றைக்கி நம்ம ஸ்மார்ட் மணி கான்செப்டில் பார்க்க போகிறோம். ஸோ இது என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா யார், அதாவது லிக்விடிட்டினா ஃபஸ்ட்டு என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லிக்விடிட்டி அப்படின்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸ் தான் லிக்விடிட்டி. ஓகேங்களா? நான் உங்களுக்கு ரொம்பவே சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போகணும் அப்படின்னா அந்த ஸ்டாக்கை வாங்கினா நிறைய பேர் வாங்கினா மேலே போகும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வாங்கணும் அப்படின்னா நிறைய பேர் விற்கணும். அதை இப்போ அதை நிறைய பேர் விற்கவே இல்லைன்னா யார்கிட்ட போய் நீங்கள் வாங்குவீங்க? கரெக்டு தானே? இப்போ விற்கிறதுக்கு ஆளே இல்லைன்னா வாங்கவே முடியாது நம்மளால. ஸோ அதனால தான் மார்க்கெட்டில் வெறும் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் இன்னும் தெளிவாக புரிய வைக்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ இந்த கிரீன் கலர் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லைக் மேலே போகணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும் அப்படின்னா லைக் கீழே வரும். ஸோ இந்த சப்போர்ட்லேருந்து மேலே போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று டேரெக்டாக மேலே போகலாம், இது ஒரு வே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி எடுத்துட்டு மேலே போகலாம். லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி இப்போ உங்களுக்கு புரியும். ஸோ இந்த இடத்துல வந்து இதை பிரேக் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிசிபேஷன் கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இந்த இடத்த உடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது கன்ஃபார்மாக கீழே தான் போகும்னு சொல்லி நிறைய பேர் விற்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஸ்பாட்டில். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூ டர்ன் போட்டு மறுபடியும் மேலே போகும். ஓகேங்களா? ஸோ இந்த சின்ன பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சின்ன பிளேஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். புரியுதா? ரொம்பவே சிம்பிள் தான். சில பேர் அதாவது ஒரு பிகினர் இருப்பார். ஸோ இந்த பிகினர் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் கிட்ட வந்தோடனே நான் வாங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி வாங்குவார். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் கிட்ட வந்தோடனே நான் வாங்கிடுவேன்னு சொல்லி வாங்கினாரு அப்படின்னா இந்த லிக்விடிட்டியில் போய் அவர் மாட்டிப்பார் கன்ஃபார்மாக. ஏன் அப்படின்னா சப்போர்ட் கிட்ட நான் இப்போ வாங்கிட்டேங்க, இது கீழே போயிட்டு என் ஸ்டாப் லாஸ் ரைட் பண்ணிவிடுவேன் கன்ஃபார்மாக. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது மேலே போகும். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் என்னால் தப்பிக்கவே முடியாதா? லைக் இதுலேருந்து நான் எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிள், எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் இந்த மாதிரி லிக்விடிட்டி ஃபைண்ட் அவுட் பண்ணி லிக்விடிட்டி ஆனதுக்கப்புறம் என்ட்ரி பண்ண வைக்கும். ஸோ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், தயவுசெய்து ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க, பேப்பர் ட்ரேடிங் பண்ண ஆரம்பிங்க. எப்போ நீங்கள் ஒரு இன்ரியல் மார்க்கெட்டில் வரீங்களோ அப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பில்ட் ஆகும். இதெல்லாம் டெக்னிக்கல்ஸ் தான். இந்த டெக்னிக்கல் கற்றுக்கிட்டால் மட்டும் பார்த்தாது, எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்க்க போகிறோம். ஸோ லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இது ரெண்டுமே ஓரளவு சிமிலர் தான். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்க்கறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை ஒரு வாட்டி நம்ம ரீக்ரியேட் பண்ண தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் எப்படி லைக் மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் ஒரே டைரக்ஷனில் மேலே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன மாதிரி போகும்? லைக் கொஞ்சம் மேலே வரும், கீழே வரும், மேலே கீழே. அண்ட் இது போல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இது மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஆகும். ஓகேங்களா? இது ஸோ இந்த இடத்துல இருந்து சேஞ்ச் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் இங்கேருந்து சொல்கிறேன், மேலே கீழே. ஸோ இந்த மாதிரி இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதா, தெரியுதா? இந்த இடத்துல பாருங்கள், சூப்பரான ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். நான் கரெக்டாக நான் இதை செப்பரேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இப்போ உங்களுக்கு எதுவுமே புரியாது, நான் உங்களுக்கு புரியுற மாதிரி ஒன்று ஒன்றா ஈஸியாக சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மேலே போயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ மேலே போயிட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துல நீங்கள் நினைப்பீங்க, இந்த இடத்துல எங்கே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். ஸோ ப்ரீவியஸ் ஐஏ ஒரு இடத்துல பிரேக் பண்ணும் பார்த்தீங்களா, இந்த இடம். ஸோ இதுக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைனில் மேலே போயிட்டு இருக்கு. அண்ட் அந்த ட்ரெண்ட் லைனில் இருக்கும் போது இதுக்கு முன்னாடி கிரியேட் பண்ண ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 100 ரூபாயில இருந்து ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 95 ரூபாய்க்கு போயிருக்கு. அண்ட் மறுபடியும் பார்த்தீங்கன்னா சேம் டே இல்லை செகண்ட் டே தேர்ட் டே பார்த்தீங்கன்னா 105 ரூபாய்க்கு போயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல என்னது? ட்ரெண்ட் இஸ் கண்டினியூ. ஆமாம், ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு தான் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இப்போ 105 ரூபா ஸ்டாக் பார்த்தீங்கன்னா கீழே வரும்போது 102 ரூபா கிட்ட வருது. ஓகேங்களா? ஸோ 102 ரூபாலேருந்து மறுபடியும் அடுத்த நாள் இல்லை அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா 110 ரூபா போகுது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே வரும்? 105 ரூபா டாப் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் பண்ணுற இடத்துக்கு பேர் தான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு வரும். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே சிம்பிள். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு கேட்டிங்கன்னா
ட்ரெண்ட் கண்டினியூஷன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க. ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. ஸோ எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. மார்க்கெட்டோட டைரக்ஷன் மாறலை. ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும் போது, இல்லை ட்ரெண்ட் கீழே இருக்கும் போது அப்படின்னா கீழே பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பார்த்துருப்பீங்க, ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும்போது அதை யூஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகும்போது, இல்லை ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகும்போது, அதுக்கு பேர் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ நான் அது போல் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் மேலே வந்துட்டு இருக்கு. ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரை கண்டுபிடிச்சிட்டு பண்ணிட்டீங்க. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, ஓகே, சிம்பிள். ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இந்த இடத்துல நீங்கள் எப்படி கண்டுபிடிக்க போகிறீங்க? பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ரொம்பவே ஈஸி. ஸோ சேஞ்ச் ஆஃப் கேரக்டரும் ரொம்ப ஈஸி தான், ஓரளவு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது போல் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கும்போது சேஞ்ச் இப்போ ஆகணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன தெரியுமா பண்ணும் ஸ்டாக்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் ஐ கிரியேட் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஹையர் ஐ கிரியேட் பண்ணிட்டு இருந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவல் ஐ கிரியேட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற டாப் ஐ இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அதுக்கு பதிலாக ஒரு சின்ன லோ கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல இந்த ஸ்டாக் 100 ரூபாய் வரைக்கும் போயிருந்தது அப்படின்னா வெறும் 98 ரூபா தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த லோவையும் அதை பிரேக் பண்ணிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகும் இந்த மாதிரி. ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். ஸோ உங்களுக்கு நான் ஒரு மாதிரி ட்ரா பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அப்போ இன்னுமே உங்களுக்கு நல்லாவே புரியும். ஜூமும் பண்ணி காமிச்சிடுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு அப் ட்ரெண்ட் இருந்திருக்கு. ஓகேங்களா, அப் ட்ரெண்ட் நல்லா தெரியுதா? சூப்பரான அப் ட்ரெண்ட், நல்லா சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இந்த இடத்துல டாப் 100 ரூபாய். ஓகேங்களா, ஸோ இந்த இடத்துல டாப் பார்த்தீங்கன்னா 100 ரூபா வரைக்கும் ஸ்டாக் வந்துருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ சேஞ்ச் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன தெரியுமா பண்ணும்? ஸோ 95 ரூபாயில் இந்த இடத்துல ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிரியேட் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ப்ரைஸுக்கு இது மறுபடியும் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் லோ. ஓகேங்களா, ஈக்குவல் லோக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் ஈக்குவல் லோ வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சாலிடேஷன் ஃபார்மேஷன் மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 100 ரூபா போகவே போகாது, 97 ரூபா இல்லை 98 ரூபாவில் யூட்டர்ன் அடிச்சிடும் மறுபடியும். ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு டைவர்ஜன் தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்த விட இந்த இடம் இது கம்மி. ஸோ இந்த இடத்துல தான் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா, ரொம்பவே சிம்பிள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் நோட்டீஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக ஒரு 95 ரூபாவை 2 வாட்டி தொட்டிருக்கோம்ல, ஸோ அது இந்த இடத்துல பிரேக் ஆகிடுச்சு அப்படின்னா ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் தான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் அப் ட்ரெண்டில் இல்லை, டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குன்னு அர்த்தம். கண்டினியூஸாக வந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போக ஆரம்பிச்சிடும். கண்டினியூஸாக வந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே போக ஆரம்பிச்சிடும். இது போல் சின்னதாக லோ ரைஸ் ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். மேலே போகும்போது கரெக்டாக இந்த மாதிரி போகும். அண்ட் அதுக்கப்புறம் கீழே வரணும் அப்படின்னா இது போல் ஈக்குவல் ஐஸ் கிரியேட் பண்ணும். அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே வரும் அண்ட் இதையும் பிரேக் பண்ணிவிடும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கீழே போகும். ஸோ இந்த ட்ராயிங்கை நான் லைட்டாக இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே பாருங்கள் டிராகன் ஃபிங்கர் மாதிரி இருக்குது. ஆனால் இதுதான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர். இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரை இப்போ அழகாக நான் உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்கள். அப் ட்ரெண்ட், ஈக்குவலைஸ், ப்ரைஸ் டைவர்ஜன். ப்ரைஸ் டைவர்ஜன் என்னது? மேலே 100 ரூபீஸ்னா கீழே 98 ரூபா. ஸோ இந்த 2 ரூபா கம்மி இல்லை, ஸோ அதுக்கு பேர் தான் ப்ரைஸ் டைவர்ஜன். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டவுன் ட்ரெண்ட். பார்த்தீங்களா எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு சொல்லிட்டு. எஸ், ஐ நோ இது ரொம்பவே கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடானது. 2-3 வாட்டி நீங்கள் இந்த பாட்டை மட்டும் திருப்பி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். இன்னும் புரியல அப்படின்னா இந்த எக்ஸாக்ட் திங்கை என்கிட்ட வந்து கேளுங்க இன்ஸ்டாகிராமில், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்டில் இப்போ உங்களுக்கு லிக்விடிட்டினா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும், அண்ட் சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கும். ஸோ இதெல்லாம் வச்சு எக்ஸாக்டாக அடுத்த ஸ்டெப்பில் எப்படி ட்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் அடுத்த பார்ட்டில் சொல்கிறேன்.
ஸோ வீடியோட எண்டிங் கிட்ட இப்போ நம்ம வந்தாச்சு. ஓகே வெயிட், இந்த வீடியோவில் அவ்வளோதானான்னு கேட்டிங்கன்னா அதான் கிடையாது. இந்த வீடியோவில் லேர்னிங் பார்த்தீங்கன்னா ஆஸ் அ டெக்னிக்கல் அவ்வளோதான். ஸோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன், நார்மல் பேசிக் டெக்னிக்கல்ஸ் சொல்லி கொடுத்துட்டேன், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட்டை எப்படி நீங்கள் படிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். வெயிட், இப்போ பார்த்தீங்கன்னா பாதி கோர்ஸ் மட்டும்தான் முடிஞ்சிருக்கு, இன்னும் பாதி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பார்ட்டை ஒரே வாட்டி, அதாவது ஒரே டேயில் இன்னும் ஒரு வாட்டி நீங்கள் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நோட்ஸில் எழுதிக்கோங்க, பேப்பர் ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி உங்கள்கிட்ட வந்துடும். ஸோ அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு vlog வரும். ஸோ அந்த vlog அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 1ஆம் தேதி பார்ட் 4 வரும். அந்த பார்ட் 4ல் பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் சைக்காலஜி மேனேஜ் பண்ணணும், ரிஸ்க் எப்படி மேனேஜ் பண்ணணும், அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5th 6th பார்ட்டில் நீங்கள் எப்படி ட்ரேட் எடுக்கணும், உண்மையான ட்ரேட் எப்படி எடுக்கணும்னு சொல்லி தர போகிறேன். பேப்பர் ட்ரேடிங் பண்ணால் மட்டும்தான் அந்த அடுத்த பார்ட் பார்க்கும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் போன வீடியோவில் எப்படி பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கோங்க. தயவு செய்து இந்த ஒரு 10 நாள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு டாஸ்க் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ நான் தரப்போகிறேன். அடுத்த 10 நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக ஒரு நோட் எடுத்துக்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபாரெக்ஸ் இல்லை கிரிப்டோ எதுனா ஒரு ஸ்டாக்ஸ் எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எதுனா ஒரு மார்க்கெட் எடுத்துக்கணும். அந்த மார்க்கெட்டில் 5 ஸ்டாக்கில் நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ட்ரெண்ட் லைன், சார்ட் பேட்டர்ன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எதுனா ஒரு ஸ்டாக்கில் நீங்கள் பேப்பர் ட்ரேடிங் பண்ணணும் அடுத்த 10 நாள். இது போல் நீங்கள் 10 நாள் பண்ணிவிட்டு ஒரு ஜேர்னல் மாதிரி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ நீங்கள் அனுப்பிச்சி விட்டீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் பர்சனலாக நான் கைட் பண்ணுவேன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில். ஓகேங்களா? ஸோ 10 டே ஜேர்னல் பண்ணிவிட்டு ப்ரூஃபோடு நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் பர்சனலாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஓகேங்களா? பர்சனலாக ஹெல்ப் பண்ணுவேன், என்ன வேணுமோ அந்த ஹெல்ப் பண்ணுவேன். காசு தர மாட்டேன், பட் ஆனால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். லைக் இது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சனல் கைடன்ஸ், மென்டார்ஷிப்னு கூட சொல்லலாம். சாரி, மென்டார்ஷிப்பில் எனக்கு வராது, பட் இருந்தாலும். ஓகேங்களா? ஸோ யா, தட் இஸ் வாட் திஸ் வீடியோ இஸ் ஆல் அபவுட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி டு எவ்ரி சிங்கிள் ஒன். ரொம்பவே சூப்பரான இயர் இது. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஒன்ஸ் அகேன், ஹாப்பி தீபாவளி டு எவ்ரி ஒன். பை.